விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு தேடுதல் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு கம்ப்ளீட்டே ஆக மாட்டாங்க. ஒரு பாட்டு கிளாஸ் போகிறாங்க, அடுத்து டான்ஸ் கிளாஸ் போகணுன்னுவாங்க. ஒரு டிகிரி படிக்கிறாங்க, அடுத்த டிகிரி தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பிஹெச்டி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பாங்க. இவங்களோட முற்பிறவியாக இருந்தாலும் சரி, இவங்களோட பரம்பரையில் இவங்க அப்பா அம்மா இன்னாருக்கு இந்த குழந்தைக்கு தான் இவங்க நம்ம வந்து பிறக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களோட தலைமுறையோட கர்மாக்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே முடிவு தரக்கூடிய இடம் தான் இந்த வைத்தீஸ்வரன் ஆலயம். பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார் கீழ உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். விருச்சிக ராசி என்பர்கள் மேம். ஸோ இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எந்த சிவஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தால் அவங்க லைஃப் நல்லா இருக்கும்? விருச்சிக ராசிக்காரர்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஒரு தேடுதல் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு கம்ப்ளீட்டே ஆக மாட்டாங்க. ஒரு பாட்டு கிளாஸ் போகிறாங்க, அடுத்து டான்ஸ் கிளாஸ் போகணுன்னுவாங்க. ஒரு டிகிரி படிக்கிறாங்க, அடுத்த டிகிரி தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன என்ன கற்றுக்கலாம், என்ன புதுசாக தேடலாம், எந்த கலையை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பியூட்டிஷியனே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அடுத்த லெவலில் எப்படி அட்வான்ஸ்டாக இது பண்ணுறது, ஒரு விஷயத்தில் கம்ப்ளீட் ஆக மாட்டாங்க இவங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அவங்கள அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க ராசி. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏஜ் ஆகியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாக்டரேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பிஹெச்டி பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அல்லது வந்து தொழிலே பண்ணிகிட்ருக்கேன், லேட்டஸ்ட்டாக வந்து அடுத்தது என்ன அப்கிரேட் ஆகிருக்கோ அதை வந்து இவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அப்படியே ஒரு பழமையிலேயே வந்து இருக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் தான் இந்த விருச்சிக ராசிக்காரர். இவர்களுக்கு ஏற்ற சிவஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், தையல் நாயகி. இந்த எப்பவுமே ஜோதிடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக ரொம்ப போட்டு அழுத்தி பிழிஞ்சு ரொம்ப இது பண்ணி அப்படி வந்து கற்றுக்கிறத விட இயற்கையாக நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அது பிறகு தையல் நாயகி. தையல்னாலே அங்கே வந்து செவ்வாய் பகவான் வந்துடுவார். ஓகேங்களா? ஸோ இவர்களுக்கு ஏற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்போ இங்கே போயிட்டு வரும்போது இவர்களோட தேடுதல் வந்து மேக்ஸிமம் ஆஃப் த திங் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்ப்ளீட்னஸ் லைஃப்பில். வீடு கட்டினாலும் சரி, அங்கே ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிக்காது, அல்லது வேலைக்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு கம்ப்ளீட் ஆக மாட்டாங்க. அப்போ இவர்கள் வந்து இந்த இடத்துக்கு போகும்போது அவங்க மைண்டு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நமக்கு வந்து கிடைச்சதை வந்து நம்ம நல்லபடியாக எப்படி பயன்படுத்தணுங்கிறது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவங்களுக்கு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா திறமைகள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அப்போ இவங்களுக்கு அந்த கம்ப்ளீட்னஸ் வந்தாலே வந்து ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்து இவங்க லைஃப்பில் வந்துடும். அது எங்கே கொடுக்கணும்? வைத்தீஸ்வரன் கோவிலில் தான். ஓகேங்களா? அதே மாதிரி இவர்களோட பிறவி, இவங்களோட முற்பிறவியாக இருந்தாலும் சரி, இவங்களோட பரம்பரையில் இவங்க அப்பா அம்மா இன்னாருக்கு இந்த குழந்தைக்கு தான் இவங்க நம்ம வந்து பிறக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ இவங்களோட தலைமுறையோட கர்மாக்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே முடிவு தரக்கூடிய இடம் தான் இந்த வைத்தீஸ்வரன் ஆலயம். நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க. லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற சிவஸ்தலம் எல்லாம் இந்தந்த ராசிக்காரர்கள் போகணும். நீங்கள் வந்து அங்கே உங்களோட கேள்விகளே வேண்டாம், உங்களுக்கு பதில் அங்கே கிடைக்கும். ஓகே, அங்கே போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஓம் நம சிவாய் இது மட்டும் நான் வணங்குற தாரக மந்திரம் இதுதான். ஓம் நம சிவாய, அன்பே சிவம், மனமே குரு. அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நீங்கள் சும்மா வந்து போஸ்ட் போடணும், இல்லை இது பண்ணணும், அந்த ஃபோனே தொடாதீங்க. ஸ்தலங்கள் போகும்போது, அதுவும் வந்து புண்ணிய ஸ்தலங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு பரிகார ஸ்தலங்களாக இருக்கட்டும், இங்கெல்லாம் போகும்போது ஃபோன் இருக்கிறதுங்கிறதே மறந்துடுங்க. ஃபோனெல்லாம் எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், இதில் அந்த மாதிரி நினைக்காதீங்க. அமைதியாக நிதானமாக போயிட்டு அங்கே குறைந்தபட்சம் 2 மணி நேரமாச்சும் உட்காந்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த வைத்தீஸ்வரன் நிச்சயமாக கொடுப்பார். சூப்பர். வைத்தீஸ்வரன் வந்து விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒன்றும் இல்லை, நினச்சிட்டே போங்க, நினச்சதெல்லாம் அவர் கொடுத்துருவார், கோரிக்கையே வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர்மா. நீங்கள் இங்கே போயிட்டு சிவனேன்னு கதியாக கிடங்க, உங்களுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா ராசினியர்களும் போகக்கூடிய சிவஸ்தலம் எதுமா? 12 ராசிக்காரர்களும் போகக்கூடிய ஸ்தலங்கள் 3 ஸ்தலங்கள் நான் கொடுக்குறேன். எந்த கோவிலுக்கு போகிறீங்களோ இல்லை, இந்த ஸ்தலம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் எல்லாமே இருக்கும். அப்படியேப்பட்ட சிவஸ்தலம் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிச்சயமாக திருவண்ணாமலை தான்.
ஓகே. இதுக்கு மிஞ்சின கோவில் இல்லவே இல்லை. சூரியனுக்கு உகந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தான். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, திருவண்ணாமலை எப்போ போகிறீங்கன்னா, கிரிவலம் போகிறீங்க, பௌர்ணமி நாட்களில் போகிறீங்க, இதெல்லாமே வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமையில் காலை 6 மணிக்கெலாம் நீங்கள் அங்கே இருக்கணும். சூரியன் உதயமாகும் போது நல்ல நீங்கள் அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே போயிடுங்க. போயிட்டு நல்ல காலையில் எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஓகேங்களா? உலகத்துக்கே ஒளி தரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் தான். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, செடி கொடிகளாகட்டும், மிருகங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் நடக்கக்கூடிய தன்மை நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா மறைபொருள் வந்து இருக்குது. ஸோ அந்த சூரியன் வந்து வரப்போகிறப்ப வந்து அவரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வந்தால் எப்படி நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டேவா இருப்போம், எவ்வளோ ஆக்டிவாக இருப்போம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து நம்மளுக்கு லீவை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எந்த நாள் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து லேட்டாக கூட எழுந்துறீங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப வந்து வாழ்க்கையில் மிக சூட்சமம் நிறைந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். அப்போ அந்த நாள் அன்னைக்கு நீங்கள் 10 மணி வரைக்கும் 9 மணி வரைக்கும் எல்லாம் தூங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெட்டர் இதுவே வராது. சண்டே வந்து லீவே கொடுக்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் சண்டே தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து சூரியனுக்கான நாள், சிவனுக்கான நாள். அப்போ சண்டே ஒரு நாள் ஆச்சும் நீங்கள் வந்து சீக்கிரமாக எழுந்துச்சு சூரியனுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறதா இருக்கட்டும், நீர் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும் போது வாழ்க்கையில் அதுக்கப்புறமா கூட நீங்கள் தூங்கிக்கோங்க. காலையில் இருந்துச்சு குளித்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூஜைகள் எதுனா பண்ணணுன்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஒரு 8 மணிக்கு மேலே கூட தூங்கிடுங்க. ஞாயிற்றுக்கிழமை 100% ஆக்டிவாக இருங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை சிவ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது. காலையில் ஈவினிங் 6 மணிக்கு போய் பண்ணக்கூடாது, காலையில் பண்ணணும். அந்த மாதிரி திருவண்ணாமலை போகும்போது காலையில் எழுந்திரிச்சு குளித்து நல்லா சூப்பராக இந்த கிரிவலம் வாங்க. ஓகேங்களா? கிரிவலம் வந்துட்டு திருவண்ணாமலையாரை வந்து தரிசிச்சுட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு அன்னைக்கு பிள்ளையார் சொல்லி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணி சிலர் வந்து இல்லைங்க நாங்கள் போனதே வந்து 10 மணி ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நான் குளிச்சு கிளம்பி இல்லை இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, இந்த மாதிரிலாம் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? இந்த எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னேற்றத்தை நோக்கி மட்டும்தான் போகணும்னா எக்ஸ்கியூஸ் சொல்லவே கூடாது. ஓகேங்களா? அந்த டைமில் அங்கே இருக்கணும்னா அந்த டைமில் அங்கே இருக்கணும். அந்த மாதிரி போய் வழிபட்டு வாங்க, திருவண்ணாமலையாரை பார்த்துட்டு வாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் நிச்சயமாக இருக்கும். 2வது ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது நம்ம கர்மாவை போக்கக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து திருநெல்வேலி. பாபநாசம். சரிங்களா? திருநெல்வேலியில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுறது. அதுவும் அங்கே இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா, சிவனுக்கான அதாவது சூரியனுக்கான தானியம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. அந்த கோதுமையில் செய்த பண்டம் வந்து அந்த திருநெல்வேலியில் நான் வந்து பரிகாரமாகவே சொல்லுவேன். நான் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா அங்கே நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில் நல்லா அமைதியாக ஒரு மணி நேரம் அங்கே உட்காந்து தரிசிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருங்க. ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு உட்காந்துருங்க. உட்காந்துட்டு வெளியே வந்து அங்கே வந்து அல்வா விற்பாங்க கோதுமையில். அந்த அதை வாங்கி தானமாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் மாதிரி. இதை பண்ணிட்டு வந்தாலும் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமாக 12 ராசிக்கும் பொதுவான ஒரு இது. அதே மாதிரி பாபநாதர் அங்கே போயிட்டு குளிச்சுட்டோம் வாங்க. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூலாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.